ஒரு வழியா வேட்டக்காரன் படத்துல நம்ம அனுஷ்கா ஓடின ஸ்கூட்டிக்கு பெயிண்ட் அடிச்சாச்சு. நம்ம ஸ்கூட்டிக்கு நம்ம உடன்பிறப்பு அவற்ற கராச்சில வச்சு பெயிண்ட் அடிச்சு கொண்டு நிக்கிறாராம். கஸ்டமர்ட்ட பைக் இல்லையே, நம்ம பைக் ஆச்சு. நல்லாவா அடிப்பா, எதுக்கும் அவன் கராச்சிக்கே போய் பாப்பமேனு இந்த வெயிலுக்கால சைக்கிள்ல வந்த. என்னடாப்பா பார்ட்ஸ் எல்லாம் பளபளன்னு மினுங்குது. பரவாயில்ல, வித்தக்காரனுக்குள்ளயும் வித்தைகள் இருக்குத்தான். என்ன அன்னட்ட கராச் வந்து மேனிபே ரோட்ல இருக்கிற 5 சந்திக்கு பக்கத்துல தான் இருக்குது. அன்னட்ட கராச்சில இருந்து கை காட்டுற தூரத்துல தான் 5 சந்தியே இருக்குது. இதுல போற அக்காவை காட்டி கை காட்டில பக்கத்துல தான் கேபிசி பாபிக்கு கடை இருக்குது. அதுதான் கை காட்டினேன். அவிட்டு விடுற ஆட்டுக்குட்டிகளும் பாவம் தானே. என்ன இந்த வெயிலுக்கால மேஞ்சு கொண்டு திரியுதுகள். எல்லாம் சாப்பாட்டுக்காகத்தானே. இப்ப கதை என்னண்டா, அண்ணா கார் மோட்டர் சைக்கிள் ஆட்டோ எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிப்பான். ஆள்கிட்ட வேலை பிடிச்சிருந்தா ஆள்கிட்ட நம்பரை ஸ்கிரீன்ல போடுறேன், ஆளை பிடிங்க. நிக்க நிக்க ஆள் எனக்கும் வேலை காட்டுது. நின்றா கட்டம்புல அண்ணா வடிவா பெயிண்ட் அடிச்சு வைங்கன்னு இந்த ஒரு அலுவலா போயிட்டு வாரன்னு நான் வீட்டை வலிக்கிட்டேன். வார வழியில அடிக்கிற பங்குனி வெயிலுக்கு ஒரு கப் மோர் குடிச்சா எப்படி இருக்கும்? உண்மையை சொல்ல போனா இந்த வெயிலுக்கு சட்டப்படி குளிர்மையா இருந்துச்சப்பா. எங்கள மாதிரி ஆக்களுக்கு மிச்ச காசுக்கு கள்ளத்தின் வாங்கி சாப்பிடாட்டிக்கு சரி வராது. என்ன வீட்டை வந்து மதிய நேரத்துல சம்பந்தமே இல்லாம பெனங்கிழங்கையும் சாப்பிட்டு சோத்தையும் சாப்பிட்டேன். இரவு போல அம்மா வீட்டு கிண்ணங்களை கொண்டே அம்மாட்ட கொடுக்க சொல்லி அப்பமா சைக்கிள் கூடைக்குள்ள வச்சாவு. பார்த்தா மோட்டர் சைக்கிள் பெயிண்ட் அடிச்சு வடிவா வந்துச்சு. சோ மோட்டர் சைக்கிள்லயே அம்மா வீட்ட போனேன். நாளைக்கு உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.